குட்டத்திலையும் இறக்கத்தையும் கூட்டு போயினே இருக்கிறானுங்க. முடியலையா? ஏன் வந்துட்டோம். இந்த பேர் அவ்வளவுதான். போடுறா மேடி போடுறா போடுறா. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ. செம்ம வியூ இருக்கு மேடி இங்க. நான் இந்த வியூக்காக வேற ஒரு ரெஸ்டாரண்ட் போலான்னு பார்த்தேன். நோ நோ நோ, இந்த ரெஸ்டாரண்ட் தான். ஆக்சுவலா இதுதான் நாங்க சொன்ன அந்த டே 2 ரெசார்ட். நாங்க மார்னிங் பஃபேக்காக வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் பஃபே சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கிளியரா ரூம் எப்படி இருக்கு போற வழியில இருந்தே நாங்க காட்டுறோம். ஏன்னா நேத்து கொஞ்சம் டயர்டா இருந்ததால சீக்கிரம் தூங்கிட்டோம். ஆனா இன்னைக்கு வியூ சூப்பரா இருந்தது. இன்னைக்கு 2 ஆக்டிவிட்டி இருக்கு. ஒன்னு ஏடிவி, இன்னொன்னு ராஃப்டிங். இந்த 2 முடிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பட் ஐ லைக் திஸ் ஹோட்டல். நன்றி நன்றி நன்றி. அங்க மார்னிங் ரொம்ப ஹெவியா வேண்டாம் அப்படின்ட்டு ஃப்ரூட்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த ஹோட்டல் வியூ விட்டு போக மனசே இல்லை. ஆனா நாளைக்கு செக் அவுட் நான் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னு வேற யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆக்டிவிட்டிக்கு போறோம். அப்படியே உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறோம் ஹோட்டல்ல. ராஃப்டிங் வந்திருக்கோம். ராஃப்டிங்ல நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா 9 மணிக்கு மேல வாங்க. ஏன்னா எப்படி வந்தாலும் 6 மெம்பர்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களை அனுப்புவாங்க. இங்க நீங்க அப்படி தூக்கமா இருக்கிறது தூக்கிட்டு வந்துடலாம். ஏற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம போயிட்டு ஆயுதங்களா ஜாக்கெட்ஸ் எதுக்கு போயிருக்காரு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். இதான் இருக்குன்ட்டாரு. அது முடியாது. சரி பரவாயில்ல. ஏத்துறாங்க, ஏதோ ஒரு வண்டியில எங்களை ஏத்துறாங்க. போனோமாங்க. நாங்க எங்க போறோம் அப்படின்னா ரோடு சுத்தம் பண்றதுக்குலாம் போவாங்க. ஓகே, துப்புல பனிவால் இருக்குடா. துப்புல ஒரு பனிவால் இருக்கு. அவங்க தாண்டா என்ன குப்பையாக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு போறாங்க. அதே மாதிரி தான் இருக்கும். நீ சொன்ன பாத்தியா, நீ முதல்ல போட்டே ஒழுங்கா ஓட்ட மாட்ட. அசிங்கமா பேசாதீங்க சார். இது எதுக்கு குத்தாங்க கூட எனக்கு தெரியல. உனக்கு எனக்கு குத்துந்தா கூட பரவாயில்ல. ரெண்டுமே 4 பேர் தான். 6 பேர் தான் போட்டு போகுமா. 4 இல்ல 4 பேரே அமிச்சிட்டாங்க. டைம் ஆகுதுல்ல. ஆமா, 3 மணி நேரம் ஆமா. இங்க இருக்கு பாருங்க அந்த ஷாலி கோயிங் கூட அந்த கடை ஞாபகம் வச்சுக்கோ. மார்வல் ஷாப். மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க அவ்வளவுதான். நாளைக்கு கோலத்துல பாப்பீங்க. வந்துட்டோம். வந்து போயிட்டு இருக்கோம். எங்கடா கூட்டு போறீங்க? ரத்தத்திலையும் இறக்கத்தையும் கூட்டு போயினே இருக்கிறானுங்க. ஏதோ வெயிலுக்குள்ள வேற கூட்டு போறாங்க. காட்டுறாங்க. பயந்துடாதீங்க. எங்கேயாச்சும் கொத்தனார் வேலைக்கு கூட்டுன்னு போறாங்களான்ட்டு அதெல்லாம் கிடையாது. ராஃப்டிங் போறோம். பாருங்க இப்பயே உளுரா. எங்கேயோ கூட்டு போறாங்க. கட்டி போட்டாச்சு. காசு பிடிங்களானோ.
இவர்கள் எதிர் நாட்டுகள். எடுக்கிற குண்டை எங்க வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவன் இப்படியே பேசியிருந்தா இவன் வாயில தான் வைப்பேன். எந்த கண்ணி வெடி வெடித்தாலும் முதலில் நீங்கள் தான் செதறுவீர்கள். ஏண்டா இவ்வளவு பெரிய பிளான்? இது அழகா மெயின்டைன் பண்றாங்க. தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இவர் எதிர் நாட்டுக்காரர்கள் அல்ல, நம் நாட்டுக்காரர்கள் நினைப்பாங்க. யாரா இந்த பைத்தியங்க, எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியல. முடியலையா? ஏன் வந்துட்டோம். இந்த பேர் அவ்வளவுதான். லெகமெண்ட் நானே நடக்கிறேன். உனக்கு என்னடி? கமான் கமான் பேபே கமான், யூ கேன் டூ இட் ஈஸி. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. அவங்க பேர் எப்படி அசால்ட்டா நடக்கிறாங்க. நம்மளோட வயசானவங்கடி. என்ன தோழரே, இதுக்கே நாக்கு தள்ளுறதா? நீங்களே பார்த்து போடுங்கள். வந்து விட்டோம் தோழரே, வந்து விட்டோம், வாருங்கள். இது வந்து அப்படியே மொத்தம் ராமாயண கதைகளாங்க. வாவ், இங்க பாத்தீங்களா ஒவ்வொரு சிற்பத்திலயும் ஒவ்வொரு கதை. சூப்பரா இருக்குங்க இந்த அட்வென்ச்சர். தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணாதீங்க. நானே ஆக்சுவலா இதை மிஸ் பண்ணிருப்பேன். எப்படி சொல்றது, இது வந்து 2 hours ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ராஃப்டிங் போயிருக்கேன், பட் இந்த அளவுக்குலாம் இப்படிதாங்க இருக்கும். அப்படியே சூப்பரா இருக்கு. லைக் எப்படி சொல்றது, இவ்வளோ அழகான ஒரு பிளேஸ்ல அங்கங்க ஃபால்ஸும் இருக்கு. இந்த மாதிரி கியூட்ல மிஸ் பண்ணிருப்பேன். நல்ல வேலை மிஸ் பண்ணல. ஸோ இந்த ஆக்டிவிட்டி நாங்கள் யார் மூலயமா புக் பண்ணோம்னா தி டூரிஸ்ட் 360. அவங்க தான் என்ன இதை மஸ்ட் ட்ரை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த ஆக்டிவிட்டி வேணும் அப்படின்னா நான் டூரிஸ்ட் 360ஓட கான்டாக்ட் தரேன். இந்த மாதிரி ஸ்பாட் நிறுத்துவாங்க. ஒரு வேணுங்கிறது நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து அப்புறமா தான் பண்ணணும். நோ இஷ்யூஸ். செம்ம தண்ணி நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி கைடுக்கும் ஒரு பீர் வாங்கி கொடுத்தோம். போடுறா மேடி, போடுறா போடுறா. செம்மையா இருக்குல்ல. ஆக்சுவலா இங்கே ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு. இது மேலேயே பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் வரும். அந்த ஹோட்டல் நேம்லாம் குக்கு குக்கு பராக் அப்படி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அட்வென்ச்சர்ஸா இல்லாம நீங்க லைக் ஆக்டிவிட்டி பண்ணாம ஒரு நாள் ஃபுல் ஸ்டே பண்றீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல்ஸ் நீங்க புக் பண்ணலாம். இது இருக்கு பாத்தீங்களா மேல இந்த டாப்ல, இதெல்லாம் வந்து ரெசார்ட்ஸ் தான். ஒரு வழியா முடிச்சிட்டோம். சூப்பரா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லாதீங்க, 1 hour எப்படி போச்சுன்னே தெரியல. இப்போ வந்து 268 ஸ்டெப்ஸ் ஏறணுமா, நாங்க ஜாலியா ஏறுவோம். ஒரு சூப்பரான டிராஃபிக் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இன்னும் பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் இருக்கிற ATV ரைட்டுக்கு தான் போறோம். ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு.
நல்லா இருக்கு. வைபே இங்க சூப்பரா இருக்குங்க. இந்த ஏடிவி போறோம் சொன்னல அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு கொடுத்துடுவாங்க. ஒண்ணு நீங்க போயிட்டு வந்து சாப்பிடலாம், இல்ல சாப்பிட்டுக்கலாம். எனர்ஜியா போனதான் அப்படியே எனர்ஜியா பண்ண முடியும். அதால எனக்கு சோறு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டேன். சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ரைடு போலாம். வந்து இதெல்லாம் கொடுத்துட்டாங்க நடங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் கடைக்கு போறோம். பட் டைம் இல்ல இப்போ. நான் வந்து இந்த அளவு இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தான் நம்ம ஊர்ல தான் அந்த மாதிரி ட்ராக்ல இருக்கு. So guys, never miss this rafting and ATV. It was a wonderful experience and didn't imagine like இந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும்னு so we never expected. செம்மையா இருந்தது. அட்வென்ச்சர்ஸா இருக்கட்டும், அது நம்ம தேவையில்லாம இந்த பைக் ட்ரெயின் போயிடும். இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. அது வந்து அவங்க கஷ்டப்பட்டு அங்க இருந்து எடுத்துட்டு வந்து போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் வண்டி ஓட்டாம இருக்காம போயிடும். ஓகே ஓகே பை. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து அந்த சைக்கிளிங்க வந்து நிறைய சேல் பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரொம்ப அதிகமா ரேட் சொல்லுவாங்க. 170. ஓகேவா? நம்ம கால் கொள்ளிடலாமா? எப்படி எடுத்துட்டு போவேன்றதுதான் எனக்கு தெரியல. சூப்பரான ஃபுல் பாடி மசாஜ் எடுத்தோங்க. ஏடிவி முடிச்சுட்டு வந்து செம்ம டயர்டு, உடம்புலாம் சரியான வலி. என்ன பண்ணலாம் அப்படின்னு போது மசாஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலி மசாஜ் நீங்க பண்ற மாதிரி இருந்தா காலையிலேயே புக் பண்ணிடுங்க. ஒவ்வொரு இடமும் கால் பண்ணி கேட்டு கேட்டு எங்கேயுமே இல்ல, ஃபுல்லுன்னு தான் வந்தது. ஒண்ணுதான் இருந்துச்சு. எப்படி இருக்குமோன்னு வந்தோம். சூப்பரா இருந்தது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே ஷாப்பிங் ஸ்ட்ரீட் போலங்க. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப நான் அதுக்கு போலாம் போ. கண்ணாடி மட்டும் தானே வாங்குவேன், வேற எதுவும் வாங்க மாட்டேன்ல. கண்ணாடி மட்டும்தான். சரி போ. என்ன அதிசயமா இருக்கு, மீஷோல வந்து எதுவுமே வாங்காம போற. ஃபைனலா எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்க ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டே. சாப்பிட்டே ஆகணுங்க அப்படின்னு வந்துட்டோம். எனர்ஜி இல்ல ஃபுல்லா. மேடம் வந்து ரொம்ப நடந்துட்டாங்க. ஆமா நடந்தானா. ஏடிவி அவ்வளவு கஷ்டப்பட்டு போனோம்ல, போட்டோ வாங்கவே மறந்துட்டோம். வளைச்சு போஸ்ட் மட்டும் அப்படின்னு இன்னும் வாங்கல. நாளைக்கு போய் வாங்கிடுவோம். சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ.